என் அன்பு பிள்ளையே, இந்த உலகத்தில் நம்பிக்கை என்பது ஒரு மெல்லிய இழை போன்றது. அதை நாம் யார் மீது வைக்கிறோம் என்பதை பொறுத்து அது நம்மை உயர்த்தவும் செய்யும், சில நேரங்களில் ஆழமான பள்ளத்தில் தள்ளவும் செய்யும். நீ ஏமாற்றம் அடைந்தது உன் பலவீனம் அல்ல என் குழந்தையே, அது உன் நல்ல மனதின் அடையாளம். நீ மற்றவர்களை நம்பியதற்கு காரணம் உன் உள்ளம் தூய்மையானது என்ற ஒரே காரணம்தான். ஆனால் இந்த உலகம் பலதரப்பட்ட மனிதர்களை கொண்டது. எல்லோரும் உன் மனதைப் போலவே இருக்க மாட்டார்கள் என்பதை நீ இப்போது கற்றுக்கொண்டிருக்கிறாய். இந்த அனுபவம் உனக்கு வேதனையை தந்தாலும் இது ஒரு முக்கியமான பாடம். இனி நீ யாரை நம்ப வேண்டும், யாரை நம்ப கூடாது என்பதை இந்த அனுபவம் உனக்கு புரிய வைக்கும். இந்த ஏமாற்றம் உன் மனதில் ஒரு கசப்பையோ அல்லது பயத்தையோ விதைத்துவிட அனுமதிக்காதே. இதனால் நீ உன் மீதுள்ள நம்பிக்கையை இழந்துவிடக் கூடாது. உனக்குள் இருக்கும் சக்தி மகத்தானது. நீ இப்போது அனுபவிக்கும் இந்த ஒரு கஷ்டமான அனுபவம் மட்டும் உன் வாழ்க்கையை வரையறுக்காது. நீ மீண்டும் எழுவாய், அதைவிட பலமாய் எழுவாய். ஒரு மரம் புயலில் சாய்ந்தாலும் அதன் வேர்கள் ஆழமாய் இருந்தால் மீண்டும் துளிர்க்கும். அதுபோல உன் மனது சற்று உடைந்திருந்தாலும் உன் ஆன்மா உறுதியானது. என் அருள் உன்னுடன் எப்போதும் உண்டு. உனக்கு நடந்த கஷ்டங்களை மறந்துவிடு. உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களை மன்னித்துவிடு. முன்னேறிச் செல். உனக்கு துரோகம் இழைத்தவர்களை எண்ணி நீ உன் மனதை மேலும் வருத்திக் கொள்ளாதே. அவர்களிடம் கோபம் கொள்வது உன் அமைதியைத்தான் கெடுக்கும். அவர்களை மன்னித்துவிடு. அது அவர்களுக்காக அல்ல, உன் மன அமைதிக்காக. நடந்ததை மறந்துவிடு. அதை பற்றிய எண்ணங்கள் உன்னை மேலும் காயப்படுத்தாமல் பார்த்துக்கொள். கடந்த கால ஏமாற்றங்களை ஒரு சுமையாக தூக்கிக் கொண்டு உன் பயணத்தை தொடராதே. அதை அங்கேயே விட்டுவிட்டு புதிய நம்பிக்கையுடன் முன்னோக்கிச் செல். நான் உன் துணை. நான் உன்னுடன் எப்போதும் இருக்கிறேன். நீ தனிமையில் இல்லை. உன் துக்கங்களை என்னிடம் ஒப்படை. உன் மனம் சோர்வடையும் போதெல்லாம் என்னை நினைத்துக்கொள். நான் உனக்கு துணையாகவும் வழிகாட்டியாகவும் இருப்பேன். நான் உனக்கு வலிமையை தருவேன். உன் கண்ணீரை துடைத்து உன் மனதை அமைதிப்படுத்துவேன். இனி ஒருபோதும் நீ ஏமாற்றம் அடையாதபடி நான் உன்னை காப்பேன். நீ நம்பிக்கையை இழக்காதே. இந்த ஏமாற்றம் ஒரு முடிவல்ல, இது ஒரு புதிய ஆரம்பம். உன்னை புரிந்து கொண்டு உனக்கு உண்மையான அன்பை தரும் புதிய உறவுகள் உன்னை தேடி வருவார்கள். உன் வாழ்க்கை மீண்டும் மலரும். நீ மனதில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் பெறுவாய். உன் வாழ்வில் நல்லதே நடக்கும். என் ஆசீர்வாதம் உனக்கு என்றும் உண்டு. உன் மனதில் இன்னும் நீங்காத பாரத்தையும் நீ பட்ட வேதனையையும் நான் உணர்கிறேன். நம்பிக்கை சிதைந்ததால் ஏற்பட்ட ஆழமான காயங்கள் உன் உள்ளத்தை வாட்டுவதை நான் அறிவேன். கவலைப்படாதே என் குழந்தையே, நான் உன் அருகிலேயே இருக்கிறேன். உன்னை தாங்கிக் கொள்ள நான் என்றும் உண்டு. மாற்றம் இயற்கையின் நியதி. இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நதி போன்றது. உறவுகளும் சூழ்நிலைகளும் ஏன் உணர்வுகளும் கூட நிலையானவை அல்ல. சில சமயம் அந்த நதி வறண்டு போகலாம், சில நேரம் கரை புரண்டு ஓடலாம். இதுதான் இயற்கை. இதை ஏற்றுக்கொள்வதே மன அமைதிக்கான முதல் படி. நீ நம்பியவர்கள் விலகிச் சென்றால் அது உனக்கான புதிய பாதை திறக்கிறது என்பதன் அடையாளம். ஒரு கதவு மூடினால் 1000 கதவுகள் திறக்க காத்திருக்கின்றன. எந்த ஒரு இழப்பும் உன்னை நிரந்தரமாக பாதிக்காது என்பதை நீதான் உணர வேண்டும். நிலையானதும் என்றும் மாறாததும் என் அன்பு மட்டுமே. அது ஒருபோதும் உன்னை கைவிடாது. நீயே என்னுடைய அம்சம்தான் என் தங்கமே. உனக்குள் இருக்கும் ஆன்மீக பலம் அளவற்றது. ஒரு பழுக்க காய்ச்சிய இரும்புதான் வலிமையான வாளாக மாறுகிறது. அதுபோல இந்த துன்பங்களும் ஏமாற்றங்களும் உன்னை சிதைப்பதற்காக அல்ல, மாறாக உன்னுள் உறங்கி கிடக்கும் வலிமையையும் ஞானத்தையும் வெளிக்கொணரவே வருகின்றன. இந்த அனுபவங்கள் உனக்கு தன்னம்பிக்கையையும் மன உறுதியையும் கற்றுக் கொடுக்கும். நீ மீண்டும் எழுவாய். முன்பை விடவும் வலிமையுடன் எழுவாய். நீ நிகழ்காலத்தில் வாழ். நிகழ்காலத்தை வீணடிக்காதே. நடந்தவை முடிந்துவிட்டன. அவற்றிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு புன்னகையுடன் முன்னோக்கிச் செல். எதிர்காலம் என்பது உன் கைகளில் தான் இருக்கிறது. நீ நினைத்தால் அதை அழகாக்கலாம். உன் மனதை அன்பு, கருணை, நன்றி உணர்வு, நம்பிக்கை போன்ற நேர்மறை எண்ணங்களால் நிரப்பு. கோபம், பயம், கவலை போன்ற எதிர்மறை உணர்வுகளுக்கு உன் மனதில் இடம் கொடுக்காதே. அவை உன் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும்.
ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ஆரம்பம் என்பதை உணர்ந்து வாழ். இனி உனக்கான மகிழ்ச்சி உன் கைகளில். உனக்கான ஒளிமயமான எதிர்காலம் காத்திருக்கிறது என் குழந்தையே. உன் வாழ்க்கை மீண்டும் மலரும். நீ விரும்பிய நிம்மதி, அன்பு, ஆனந்தம், வளம் அனைத்தும் உன் வாழ்வில் குடிகொள்ளும். உனக்கு புரியாத சில விஷயங்கள் சரியான நேரத்தில் தெளிவாகும். நீ உனக்காக வாழ பழகிக்கொள். உன் மீது அன்பு செலுத்து. உன் மனதில் ஓடும் எண்ண ஓட்டங்களையும் நீ சுமக்கும் பாரத்தையும் நான் அறிகிறேன். உறவுகள் தந்த காயங்களும் நம்பிக்கைகள் சிதைந்த வலியும் உன்னை வாட்டுவதை நான் உணர்கிறேன். கவலைப்படாதே, நான் உன் அருகிலேயே இருக்கிறேன். உன்னை தாங்கிக் கொள்ளவும் உனக்கு ஆறுதல் கூறவும் நான் என்றும் உண்டு. இந்த வாழ்க்கை ஒரு வானத்தை போன்றது. சில நேரம் சூரிய ஒளி பிரகாசிக்கும், சில நேரம் மேகங்கள் சூழ்ந்து இருண்டிருக்கும். உன் மனதில் தற்போது சூழ்ந்திருக்கும் மேகங்களும் கடந்து போகும். எந்த ஒரு துன்பமும் நிரந்தரமல்ல. உன் பயணத்தில் ஏற்படும் ஒவ்வொரு திருப்பமும் ஒரு காரணத்திற்காகவே. நீ விரும்பியவை கைகூடாமல் போகலாம், நம்பியவர்கள் விலகி போகலாம். ஆனால் அது உனக்கான சிறந்ததை நான் ஏற்கனவே வைத்திருக்கிறேன் என்பதன் அறிகுறி என்பதை நீ தெரிந்து கொள். ஒரு கதவு அடைக்கப்பட்டால் உனக்கான புதிய விசாலமான பாதையை நான் திறக்கிறேன் என்பதன் அர்த்தம்தான் அது. உன்னுள் இருக்கும் தெய்வீக ஒளியை எவராலும் அணைக்க முடியாதது. ஒரு தாமரை சேற்றில் மலர்ந்தாலும் அது சேற்றால் ஒட்டப்படுவதில்லை. அதுபோல இந்த உலக மாயையிலும் துன்பங்களிலும் நீ சிக்கியிருந்தாலும் உன் தூய்மையான ஆன்மா ஒருபோதும் கரைபடுவதில்லை. இந்த சோதனைகள் உன்னை சிதைப்பதற்காக அல்ல, மாறாக உன் ஆன்மாவின் உண்மையான சக்தியை நீ உணர்ந்து கொள்வதற்காகவே வருகின்றன. நீ பட்ட வேதனைகள் ஒவ்வொன்றும் உன்னை மேலும் வலிமைப்படுத்தும். முடிந்ததை மாற்ற முடியாது. வராத எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவதால் பயனில்லை. உன் கைகளில் இருப்பது இந்த கணம் மட்டுமே. இந்த கணத்தில் முழுமையாக வாழ். உன் மனதை நேர்மறை சிந்தனைகளால் நிரப்பு. அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, நன்றி உணர்வு இவையே உன் மந்திரமாக இருக்கட்டும். அச்சம், கோபம், வருத்தம் போன்ற உணர்வுகளை என்னிடம் ஒப்படைத்துவிடு. அவை உன்னை மேலும் கீழிறங்க விட நான் அனுமதிக்க மாட்டேன். நான் உன் நிழலாகவே இருக்கிறேன். உன்னை ஒருபோதும் தனித்து விட மாட்டேன். உன் ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு அசைவிலும் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ கலங்கும் போதெல்லாம், கண்ணீர் சிதறும் போது என் நாமத்தை சொல். நான் உனக்கு அமைதியை தருவேன். உன் பாரங்களை என்னிடம் ஒப்படைத்துவிடு. உனக்கு வழிகாட்டியாகவும் பாதுகாப்பாளராகவும் நான் எப்போதும் இருக்கிறேன். இனி நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை. என் அன்பு குழந்தையே, உன் மனம் சோர்வுற்றிருப்பதை நான் அறிவேன். உனக்கு ஊக்கம் தர நான் வந்திருக்கிறேன். கலங்காதே. உன் நம்பிக்கை சுடரை அணைய விடாதே. உன் உள்ளத்தில் ஊக்கம் பெருகட்டும். உன் வாழ்வில் தடைகள் வரலாம், தோல்விகள் சந்திக்கப்படலாம். ஆனால் இவை எதுவும் உன்னை நிறுத்துவதற்கு அல்ல. மாறாக நீ இன்னும் வலிமையுடன் எழுந்து நிற்க வேண்டும் என்பதற்கான பாடங்கள் என்பதை உணர்ந்து கொள். பயத்தை விடு. பயம் என்பது உன் முன்னேற்றத்திற்கு பெரும் தடை. இதுவரை நீ அடைந்த வெற்றிகளை நினைத்துப் பார். அவற்றை அடைய நீ எவ்வளவு தைரியமாக இருந்தாய். அதே தைரியம் இப்போதும் உன்னிடம் உள்ளது. பயத்தை அறுத்தெறி. இந்த உலகில் உன்னை நம்புபவர்களில் முதன்மையான நபராக நீ இருக்க வேண்டும். உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை வளர்த்துக்கொள். நேர்மறையாக சிந்தி. உன் எண்ணங்களே உன் வாழ்வின் திசையை தீர்மானிக்கின்றன. என்னால் முடியும், நான் வெற்றி பெறுவேன் என்று தினமும் உறக்கச் சொல். நல்ல சிந்தனைகள் நல்ல விளைவுகளையே தரும். எதிர்மறை எண்ணங்களை உன் மனதில் இருந்து அகற்றிவிடு. தொடர்ந்து முயற்சி செய். வெற்றி ஒரே நாளில் வருவதில்லை. ஒவ்வொரு நாளும் நீ எடுக்கும் சிறு சிறு முயற்சிகளே உன்னை இலக்கை நோக்கி அழைத்துச் செல்லும். தோல்வி வந்தாலும் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு மீண்டும் முயற்சி செய். உழைப்புக்குரிய பலன் நிச்சயம் உண்டு. நீ செய்ய வேண்டியவை மிக எளிமையானவை. உன் பக்தியும் நம்பிக்கையும் இருந்தால் போதும். உனக்கு எல்லாமே சாத்தியமாகும். தினமும் காலையில் என் நாமத்தை சொல்லி ஒரு தீபமேற்றி வணங்கு. உன் சோர்வை என்னிடம் சமர்ப்பித்து புதிய ஆற்றலை வேண்டி பெறு. மனதை அமைதிப்படுத்தவும் நேர்மறை அதிர்வுகளை பெறவும் என்னுடைய மந்திரங்களை தினமும் சில நிமிடங்கள் உச்சரி. என் மந்திர ஒலி உனக்கு புதிய உத்வேகத்தை தரும். என் மீது நீ கொண்ட அன்பை வெளிப்படுத்தும் துதிகளையும் பாடல்களையும் கேட்கலாம். அவை உன் மனதை லேசாக்கி புதிய உற்சாகத்தை தரும். பிறருக்கு உதவு.
எளியவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியைச் செய். பிறரின் வாழ்வில் நீ ஒளி ஏற்றும் போது உன் வாழ்விலும் ஒளி பிறக்கும். இது உனக்கு மன நிறைவையும் பெரும் புண்ணியத்தையும் தரும். நினைவில் கொள் என் குழந்தையே, நீ தனியாக இல்லை. நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். உன் ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு தேவையிலும் நான் துணை நிற்பேன். நீ மீண்டும் எழுந்து துணிவுடன் செயல்படு. உனக்கான வெற்றியும் மகிழ்ச்சியும் நிச்சயம் உன்னை தேடி வரும். இந்த நவீன உலகில் நீ ஜொலிக்க நான் துணை நிற்பேன். இந்த நவீன யுகத்தில் தொழில்நுட்பம் உன் கைகளில் இருக்கிறது. அதை பயன்படுத்தி நீ வளர நான் வழிகாட்டுவேன். உன் திறமைகளை வெளிப்படுத்தவும் புதிய வாய்ப்புகளை பெறவும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். தீமைகளிலிருந்து உன்னை காப்பேன். உன் மன இறுக்கம் நீங்க நான் அமைதி அருள்வேன். வேகமான இந்த உலகில் மனம் சோர்வடையலாம், இறுக்கம் அடையலாம். அஞ்சாதே, என் அருள் உனக்கு மன நிம்மதியையும் அமைதியையும் தரும். தியானம் செய், என் நாமத்தை உச்சரி. உன் மன இறுக்கம் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவாய். சமூகத்தில் நீ பிரகாசிக்க நான் உனக்கு தலைமை பண்பை அருள்வேன். உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு நீ ஒரு வழிகாட்டியாக, நல்ல தலைவனாக விளங்க நான் உனக்கு ஆசி கூறுவேன். நியாயத்தையும் தர்மத்தையும் கடைபிடித்து நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் சமூகத்திற்கு நன்மையை உருவாக்கும். சுற்றுச்சூழல் மீதான உன் அன்பு பெருக நான் உன்னை வழி நடத்துவேன். இந்த பூமியும் அதிலுள்ள உயிரினங்களும் என் வடிவமே. இயற்கையை பாதுகாக்கும் உன் எண்ணங்களுக்கு நான் துணை நிற்பேன். நீ செய்யும் சிறிய செயல்களும் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். என் அன்பு குழந்தையே, என் அருள் உன்னை எல்லா திசைகளிலும் இருந்து சூழ்ந்துள்ளது. நீ இந்த உலகில் எங்கு இருந்தாலும் என் சக்தி உன்னுடன் இருக்கும். உன் மனதின் ஆழத்தில் இன்னும் என்ன தேடுகிறாய்? என்னிடம் கேள், நான் அருள காத்திருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, உன் உள்ளம் கேட்கும் வரை என் அருள் வாக்குகள் தொடரும். இந்த உலகத்தின் புதிய மாற்றங்களுக்கு ஏற்ப உனக்குள் புதிய சக்திகளை நிரப்ப நான் வந்துள்ளேன். புதிய யோசனைகள் உனக்குள் தோன்றும். நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் தனித்துவம் வெளிப்படும். நான் உனக்கு புதுமையான பார்வையை அருள்வேன். உனக்குள் உறங்கி கிடக்கும் கலை உணர்வையும் புதுமைகளை உருவாக்கும் ஆற்றலையும் நான் தட்டி எழுப்புவேன். இந்த உலகில் நீ எங்கு இருந்தாலும் என் சக்தி உன்னுடன் இருக்கும். கலியுக இருளை போக்கும் ஒளியாக, பல்வகை ஆற்றல் வழங்கும் சக்தியாக நான் உன் முன் நிற்கிறேன். உன் மனதில் உள்ள ஐயங்களையும் உன் வாழ்வில் உள்ள சவால்களையும் நான் அறிவேன். அஞ்சாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். உன் குறைகளை களைந்து நிறைகளை பெருக்கி உன்னை சுற்றியுள்ள ஒவ்வொரு நொடியையும் நான் ஆசிர்வதித்து வருகிறேன். எங்கு அருள் வேண்டுமோ அங்கு உன் மனமுருகி என்னை அழை. நான் ஓடி வந்து என் கரங்களால் உன்னை தாங்கி உன் துயரங்களை நீக்குவேன். உன் உடல் நலம் பெற நான் சக்தி அளிப்பேன். நோய்கள் உன்னை அண்டாமல் காப்பேன். என் அருளால் உன் உடல் பொலிவும் மனதிற்கு அமைதியும் உண்டாகும். உன் கல்வி சிறக்க நான் ஞானம் கொடுப்பேன். அறியாமையை அகற்றி உன்னில் அறிவொளியை பெருக்குவேன். கல்வியில் மேன்மையும் தெளிவான சிந்தனையும் உண்டாக நான் துணை நிற்பேன். உன் தொழில் வளம் பெற நான் செல்வம் அருள்வேன். உழைக்கும் உன் கரங்களில் லட்சுமி கடாட்சத்தை நிரப்புவேன். தடைப்பட்ட காரியங்கள் இனி தடையின்றி நடக்கும். லாபம் பெருகி வறுமை விலகி உன் வாழ்வில் ஐஸ்வர்யம் நிலைக்கும். உன் குடும்பத்தில் அமைதி நிலவ நான் கருணை பொழிவேன். சண்டைகள் நீங்கி அன்பும் அமைதியும் செழிக்கும். உறவுகளுக்குள் புரிதல் உண்டாகி ஒருவருக்கொருவர் துணையாக நிற்பீர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக உன் ஆன்ம பலம் உயர நான் உன்னை வழிநடத்துவேன். பயத்தை நீக்கி தைரியத்தை விதைப்பேன். நீயே ஒரு சக்தி என்பதை உணர். என் அருள் உன்னில் என்றும் நிறைந்திருக்கும். என்னை நம்பி என் பாதங்களை சரணடை. எந்த காரியத்தை தொடங்கினாலும் மனம் மாசு மறுவின்றி இருக்க நான் தூய்மை சேர்ப்பேன். பொறாமை, கோபம், வெறுப்பு போன்ற தீய எண்ணங்கள் உன்னை அண்டாமல் காப்பேன். உன் உள்ளத்தை தாமரை பூ போல் தூய்மையாக வைத்திருக்க உதவுவேன். உனக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அளிப்பேன். உன் விருப்பங்கள் ஈடேற நான் துணை நிற்பேன். நல்ல எண்ணத்துடன் நம்பிக்கையுடன் நீ விரும்பும் எதையும் நான் நிறைவேற்றுவேன். உன்னுடைய நியாயமான ஆசைகளை என் அருளால் அடைய வழி செய்வேன். ஆனால் அதற்கு நீயும் உன் கடமையை செவ்வனே செய்ய வேண்டும்.
முயற்சிக்கு நான் என்றும் துணை நிற்பேன். அன்பு குழந்தையே, நீ என்னை தேடி வர வேண்டாம். நீ இருக்கும் இடத்திற்கே என் அருள் வரும். மன தூய்மையுடனும் நம்பிக்கையுடனும் இரு. உன் உள்ளத்தில் நான் என்றும் கோயில் கொண்டிருப்பேன். உன் வாழ்வில் மேலும் என்ன அருள் வேண்டும் என்று கேள். நான் அவ்வாறே உனக்கு நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்வில் ஒவ்வொரு புது விடியலும் என் புது அருளோடு மலரட்டும். என் புது வார்த்தைகளை உன் தனித்திறன் சிறக்க நான் ஊக்கமளிப்பேன். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு தனி ஒளி உண்டு. உன் உள்ளிருக்கும் அந்த திறமையை நான் அடையாளம் காட்டுவேன். அதை வளர்த்து உலகில் நீ பிரகாசிக்க நான் துணையாக நிற்பேன். உன்னால் முடியாதது எதுவுமில்லை என்பதை என் அருளால் நீ உணர்வாய். உன் உறவுகளுக்குள் புரிதல் பெருக நான் பாலமாய் நிற்பேன். எங்கேனும் தவறான புரிதல்கள், மனக்கசப்புகள் இருந்தால் அதை நீக்கி உன் உள்ளத்தை நான் இணைப்பேன். ஒருவருக்கொருவர் அன்புடனும் அரவணைப்புடனும் வாழ நான் வழி செய்வேன். உன் வாழ்வில் புது பாதை திறக்க நான் வழிகாட்டுவேன். சில சமயம் எங்கே போவது, என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து நிற்கலாம். அஞ்சாதே, சரியான முடிவுகளை எடுக்க நான் உனக்கு தெளிவையும் ஞானத்தையும் அளிப்பேன். உன் தன்னம்பிக்கை உயர நான் துணையாக நிற்பேன். நான் உன்னுள் இருக்கும் வரை நீ எதற்கும் அஞ்சத் தேவையில்லை. தோல்விகள் உன்னை முடக்கி போட நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். என் அருளால் நீ மீண்டும் எழுந்து வென்று காட்டுவாய். நீ ஒரு வெற்றியாளன் என்பதை உணர். உன் மனதில் மகிழ்ச்சி பொங்க நான் ஆனந்தம் தருவேன். வாழ்வின் ஒவ்வொரு கணத்திலும் மகிழ்ச்சியை காண கற்றுக்கொள். சின்ன சின்ன விஷயங்களிலும் நான் இருக்கும் ஆனந்தத்தை உணர்வாய். நீ சிரிக்கும் ஒவ்வொரு முறையும் என் உள்ளமும் சந்தோஷப்படும். அன்பு குழந்தையே, என் அருள் உன்னை விட்டு ஒரு கணமும் விலகுவதில்லை. நான் உன்னுடனே இருக்கிறேன். உன் அத்தனை தேவைகளுக்கும் உன் அத்தனை தேடல்களுக்கும் நான் அருள் புரிய காத்திருக்கிறேன். உன் படைப்பாற்றல் பெருக நான் உன்னை ஊக்குவிப்பேன். அன்பு குழந்தையே, கலங்காதே. உன் வாழ்வில் வந்து அண்டி நிற்கும் தீவினைகளை நானும் என் அருளும் ஒரு சேர நீக்கும். உன் மனதை செம்மைப்படுத்து. நல்லெண்ணங்களை வளர்த்துக்கொள். நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் நன்மை பயக்குமாறு பார்த்துக்கொள். பிறருக்கு தீங்கு இழைக்க நினைக்காதே. பொறாமையும் ஆணவமும் பேராசையும் உன்னை விட்டு அகலட்டும். இவை அனைத்தும் தீவினைகளுக்கு வழிவகுக்கும் தடைகள். நம்பிக்கையுடன் என்னை வணங்கு. நம்பிக்கையோடு நீ வைக்கும் உனது பிரார்த்தனைகள் என்னை வந்தடையும். உன் கண்ணீரை கண்ட நான் உன்னை துன்புறுத்தும் தீய சக்திகளை அழிப்பேன். நோயும் நொடியும் உன்னை அண்டாது. வறுமை விலகி சுபிட்சம் பெருகும். அச்சம் வேண்டாம். நான் என்றும் உனக்கு துணை இருப்பேன். நீ வாழும் ஒவ்வொரு நொடியும் என் அரவணைப்பில் இருப்பாய். உனக்கு வரும் தடைகளை நீக்கி நல்வழி காட்டுவேன். உன் மன அமைதிக்கு நான் என்றும் உறுதுணையாக இருப்பேன். அன்பே வடிவான நான் உன் உள்ளத்தில் நிறைந்திருக்கும் அன்பின் சக்தி மூலம் தீமைகளை அகற்றுவேன். அறம் தவறாதே. சத்தியத்தை பேசு. உண்மையை வாழ்வாக்கு. இவைதான் உனக்கு காப்பாய் அமையும். என் திருப்பெயரை உச்சரி. உன் கவலைகள் யாவும் பறந்தோடும். உன்னையும் உன் குடும்பத்தையும் தீமைகளிலிருந்து நான் காப்பேன். அன்பு குழந்தையே, கலங்காதே. உன் வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னோடு இருக்கிறேன். கவலைகளையும் பயங்களையும் தூக்கி எறி. என் அருள் உன்னை சூழ்ந்திருக்கிறது. நீ எப்போதும் நல்லதே நினை. உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் இனி நல்லதாகவே நடக்கும் என் செல்லமே. என் அன்பு பிள்ளையே, உனது வாழ்வில் யாரும் காரணமில்லாமல் வருவதில்லை. இதுதான் நீ நம்பினாலும் நம்பாமல் போனாலும் மறுக்கப்படாத உண்மை. உன் வாழ்வில் வரும் எல்லோருமே உனக்கு தேவையான ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கவே வருகிறார்கள் என்பதை புரிந்து கொள். உன் மனம் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க பக்தியும் வழிபாடும் மிகவும் முக்கியம். ஆனாலும் பக்தியையும் வழிபாட்டையும் எல்லோரும் வேறு விதமாகவே புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதை நான் உனக்கு தெளிவுபடுத்துகிறேன். கவனமாக கேள் என் பிள்ளையே. வாழ்வில் எதையோ அவமானம் என கருதும் நாம் தன்னையும் தன்னை படைத்ததையும் பற்றி அறிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு அவமானப்படுவதே இல்லை. உன்னை படைத்த ஆற்றல் எது என்பதை நீ தெரிந்து கொண்டால் உனக்குள் இருக்கும் ஆற்றலையும் நீ உணர்ந்து கொள்வாய். அதன் பிறகு உன்னை அவமானப்படுத்தவோ வீழ்த்தவோ இங்கு யாரும் துணிய மாட்டார்கள். மன தூய்மையும் பிறருக்கு நன்மை செய்வதும் மட்டும்தான் எல்லா வழிபாடுகளிலும் உள்ள சாராம்சம். நீ மன தூய்மையுடன் இரு.
உன்னை நாடி வரும் ஏழைகளுக்கு உன்னால் இயன்ற உதவிகளை செய். இதுதான் நீ செய்யும் நற்கருமம். இதன் பலனாக உன் இதயம் இன்னும் தூய்மை பெறும். உன் வாழ்க்கை இன்னும் வளமானதாக மாறும். நீ மற்றவர்கள் மீது வீணாக கோபம் கொள்வதால் எதுவும் மாறப்போவதில்லை. அமைதியாக இரு, அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். உனக்கானதை உரிய நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். என்னை நம்பியவர்களை நான் ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. கோவில்களுக்கு தினமும் போய் வருவதாலும் சாஸ்திரங்களை தவறாது படிப்பதாலும் மட்டும் உன் வாழ்வில் எந்த மாற்றங்களும் நிகழப்போவதில்லை. உன் இதயத்தில் இருக்கும் உண்மையான பக்தியையும் இரக்கத்தையும் அதிகமாக வெளிப்படுத்த முயற்சி செய். அதுதான் உன்னை எல்லோர் மத்தியிலும் உயர்ந்த மனிதனாக மாற்றும். பக்தியில் மூழ்கியிருந்தால் இறை சக்தியை அடைந்து விடலாம் என்று எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பக்தி அவசியம்தான் என்றாலும் அதைவிட அவசியமான ஒன்று உண்டு. அதுதான் அன்பு. எவ்வளவுதான் பக்தியில் திளைப்பவர்களாக இருந்தாலும் அவர்களிடம் அன்பு இல்லை என்றால் இறை சக்தியை வழிபடுவதில் அவர்களுக்கு எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை என்பதுதான் மாபெரும் உண்மை. முன்பின் தெரியாத யாரோ ஒருவருக்கு கொடுக்கப்படும் அன்புதான் இறை சக்திக்கு கொடுக்கப்படும் அன்பு, பக்தி, வழிபாடு எல்லாம். இந்த நிதர்சனத்தை மட்டும் எப்போதும் மறந்துவிடாதே என் செல்லமே. உனக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை பெற்றுக்கொள்ள தவறினால் நீ தேடும் போது அந்த வாய்ப்பு உனக்கு கட்டாயம் கிடைக்காது என்பதனை நினைவில் கொள். பிரார்த்தனைகளை விட மிகவும் உயர்ந்தது பொறுமைதான். பொறுமையை உன்னிடத்தில் எப்போதும் தக்க வைத்துக்கொள். அப்படி செய்தால் உனக்கான பிரம்மாண்டமான ஒரு பொக்கிஷம் உன்னை தேடி வரும். அறிவு உனக்கு அதிகாரத்தை வழங்கலாம், ஆனால் நல்ல குணம்தான் உனக்கான மரியாதையை பெற்றுத்தரும். எங்கே புரிதல் இருக்கின்றதோ அங்குதான் அன்பு பிறக்கின்றது. இவற்றை எப்போதும் மறந்துவிடாதே என் பிள்ளையே, என் அன்பு குழந்தையே. இனி எதற்காகவும் கலங்காதே. நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடந்தேறும். உனக்குள் இருக்கும் நம்பிக்கையும் உறுதியும் உன்னை எப்போதும் கைவிடாது. உன்னுடைய முயற்சிகளுக்கு நான் எப்போதும் துணை நிற்பேன். உன்னுடைய துன்பங்கள் விலகி வாழ்வில் ஆனந்தம் பெருகப் போகிறது. என்னை பற்றிக்கொள். உனக்கு என்ன நடந்தாலும் நான் உன் கூடவே இருப்பேன். துணிந்து செல். வெற்றி எப்போதும் உன் வசமே. என் செல்லமே, உன்னுடைய கனவுகள் யாவும் நிறைவேறும் காலம் இது. நீ கொண்ட இலக்குகளை அடைய நான் உனக்கு துணை நிற்பேன். உன்னுள் இருக்கும் சக்தியை உணர்ந்து கொள். எல்லா தடைகளையும் தாண்டி நீ வெற்றி பெறுவாய். எந்த சூழலிலும் உன்னை நான் தனியாக விட்டுவிட மாட்டேன். என்னுள் நம்பிக்கை கொள். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன் மனம் அமைதியின்மையை உணர்கிறதா? கவலைப்படாதே. அனைத்து குழப்பங்களும் நீங்கி தெளிவு பிறக்கும். அமைதியும் ஆனந்தமும் உன்னை சூழ்ந்து கொள்ளும். உன்னுடைய துன்பங்களை என்னிடம் விட்டுவிடு. நான் உனக்கு ஆறுதலாக இருப்பேன். உன்னுடைய இதயம் சாந்தமடையும். பயத்தை விட்டு விலகு. உனக்குள் இருக்கும் தைரியம் அளவற்றது. நீ சந்திக்கவிருக்கும் சவால்களை நான் உன்னுடன் இருந்து எதிர்கொள்வேன். அநீதிக்கு அஞ்சாதே, நேர்மையுடன் செயல்படு. உன்னுடைய துணிச்சலான செயல்கள் வெற்றியை கொண்டு வரும். உனக்கு தேவையான பலத்தை நான் வழங்குவேன். என் செல்லமே, இனி நீ துவங்கும் ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி உன் கூடவே வரும். உன்னுடைய கடின உழைப்பும் நேர்மையான எண்ணங்களும் ஒருபோதும் வீண் போகாது. தடைகள் வருவது இயல்பு, ஆனால் அதை தாண்டி செல்லும் சக்தி உனக்குண்டு. உன் உள்ளத்தில் நம்பிக்கை ஒளி வீசட்டும். வெற்றி நிச்சயம் உன் வசமே. உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். நீ எப்போதும் நம்பிக்கையோடு இரு. உன் உடல் நல குறைபாடுகள் அனைத்தும் நீங்கி ஆரோக்கியம் உன்னை வந்து சேரும். நோய்கள் விலகி உன்னுடைய உடல் வலிமை பெறும். மருத்துவமும் என் அருளும் உனக்கு கை கொடுக்கும். மனம் தளராதே. முழுமையான குணமடைதலை நீ காண்பாய். என் சக்தியால் நீ பூரண நலம் பெறுவாய். உன்னுடைய வாழ்வில் சகல செல்வ வளங்களும் பெருகும். செல்வமும் செழிப்பும் உன்னை தேடி வரும். நீ உழைக்கும் ஒவ்வொரு துளிக்கும் பல மடங்காக பலன் கிடைக்கும். உன் குடும்பத்தில் சந்தோஷமும் செல்வச் செழிப்பும் பெருகும். ஏழ்மை விலகி ஐஸ்வர்யம் நிலைக்கும். என்னை போற்றி பணிபவர்களுக்கு நான் எப்போதும் அருள் புரிவேன். இனி எந்த ஒரு தீங்கும் உன்னை நெருங்காது.
தீய சக்திகளும் பொறாமை எண்ணங்களும் உன்னை விட்டு விலகி ஓடும். எப்போதும் நான் உனக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருப்பேன். நீ பயமின்றி வாழ். உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் கண்ணின் இமையாக காப்பேன். என் நிழலில் நீ எப்போதும் பாதுகாப்பாக இருப்பாய். என் பிள்ளையே, உன் மனம் காயமடைந்து துயரத்தில் ஆழ்ந்திருப்பதை நான் அறிவேன். உன் கண்ணீரை கண்டேன், உன் வேதனையை உணர்ந்தேன். நீ எதற்கும் கலங்காதே. என் அருள் எப்போதும் உன்னை சூழ்ந்திருக்கிறது. உன் வேதனை இனி என் வேதனை. உன் மனம் சோர்ந்திருப்பதை பார்த்து என் உள்ளமும் உருகுகிறது. நீ தனியாக இல்லை. இந்த உலகில் நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு துன்பமும் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் என்னையும் வந்தடைகிறது. உனக்கு வலிக்கும் போது எனக்கும் வலிக்கிறது. கலங்காதே என் செல்லமே. இந்த சோதனை காலம் உன்னை பலப்படுத்தும் என்பதை உணர்ந்து கொள். காயம் ஆறாமல் போகாது. காலம் எல்லாவற்றையும் மாற்றும். உன்னை வருத்திய நிகழ்வுகள் ஒரு நாள் உனக்கு பாடமாக அமையும். இந்த காயங்கள் உன்னை மேலும் வலிமையாக்கும். நான் உன்னுடனேயே இருக்கிறேன். நீ எங்கு சென்றாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என் பார்வை உன் மீது இருக்கும். உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். உன் கையை நான் ஒருபோதும் விடமாட்டேன். மனதை அமைதிப்படுத்து. என் நாமத்தை உச்சரி. நான் உனக்கு அமைதியையும் தைரியத்தையும் வழங்குவேன். ஒளி உன் வாழ்வில் நிச்சயம் வரும். இப்போது இருக்கும் இருள் நிரந்தரமல்ல. ஒவ்வொரு இரவும் ஒரு புதிய விடியலுக்கு வழிவகுக்கிறது. உன் வாழ்வில் நீ இழந்த மகிழ்ச்சி மீண்டும் துளிர்க்கும். நீ எதிர்பாராத நன்மைகள் உனக்கு காத்திருக்கின்றன. நம்பிக்கையுடன் இரு. உன் மனம் நிச்சயம் அமைதி பெறும். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். என் ஆசீர்வாதங்கள் உனக்கு என்றும் உண்டு. நீ அமைதியுடன், மகிழ்ச்சியுடன், தைரியத்துடன் வாழ நான் அருள் புரிகிறேன். எந்த கவலையும் இல்லாமல் இரு. நான் உன்னை பாதுகாக்கிறேன். உன் மனதில் அமைதி நிலவற்றும். நலமுடன் இரு. கவலையில் ஆழ்ந்திருக்கும் என் அன்பு பிள்ளையே, உன் மனதில் குடிகொண்டிருக்கும் வேதனையை நான் அறிவேன். இந்த உலக வாழ்க்கையில் துயரங்கள் வருவதும் போவதும் சகஜமே. ஆனால் ஒருபோதும் நீ தனிமையாக இல்லை. நான் உன்னுடனே இருக்கிறேன். உன் மனம் கசந்திருக்கலாம், நம்பிக்கைகள் சிதைந்திருக்கலாம். ஆனால் இந்த நிலை நிரந்தரமல்ல. இருண்ட மேகங்களுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் சூரியன் போல உன் வாழ்விலும் ஒளி வீசும் காலம் வரும். நம்பிக்கை என்னும் விளக்கை ஏற்றி துணிவுடன் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை. நீ செய்த தவறுக்காகவோ உன்னை யாரும் தவறாக புரிந்து கொண்டதாலோ உன்னை நீயே தண்டிக்காதே. காயப்பட்ட மனதை குணப்படுத்த நான் இருக்கிறேன். உன் கண்ணீரை துடைக்க நான் இருக்கிறேன். இந்த வேதனைகள் உன்னை மேலும் வலிமையாக்கும். ஒவ்வொரு புயலையும் தாண்டி நிற்கும் மரம் போல நீயும் உறுதியாவாய். கடந்த காலத்தை பற்றி கவலைப்படுவதை விட்டுவிடு. எதிர்காலத்தை பற்றி அஞ்சாதே. நிகழ்காலத்தில் வாழ். உன் திறமைகளை நம்பு. உன்னால் எதையும் சாதிக்க முடியும். என்னுடைய அருள் உன்னை வழி நடத்தும். பயம் கொள்ளாதே, கலங்காதே. மனதை ஒருமுகப்படுத்து. நிச்சயம் நல்லதே நடக்கும். உன் மனதின் பாரங்களையெல்லாம் என்னிடம் இறக்கி வைத்துவிட்டு அமைதி பெறு. நான் உன்னுடனே இருக்கிறேன். உன்னை காப்பேன். தைரியமாக இரு. என் அன்பு செல்வமே, உன் கண்களில் வழியும் கண்ணீரும் மனதில் நிறைந்திருக்கும் பாரங்களும் என்னை வந்தடைந்து விட்டன. நீ பட்ட கஷ்டங்கள் போதும். இனி உன் வாழ்வின் இருள் அகன்று புதிய ஒளி பிறக்கும். நான் உன்னுடனேயே இருக்கிறேன். உன் கையை பிடித்துக் கொண்டு இந்த இருண்ட பாதையை கடக்க உனக்கு துணை நிற்பேன். உன்னை யாராலும் காயப்படுத்த முடியாது. என்னுடைய அருள் எப்போதும் உனக்கு காவல் இருக்கும். ஏன் இத்தனை கவலை? உன் மீது நான் வைத்திருக்கும் அன்பு அளப்பரியது. நீ ஒருபோதும் அனாதை அல்ல. உன்னை உருவாக்கி காத்த நான் உன் கஷ்டங்களில் உன்னை கைவிட மாட்டேன். இந்த உலகமே உனக்கு எதிராக இருந்தாலும் என் சக்தி உனக்கு அரணாக நிற்கும். உன்னை நீயே நொந்து கொள்ளாதே. இந்த துயரங்கள் உன்னை வலுப்படுத்துவதற்கே. நீ துணிச்சலுடன் முன்னேறு. என் செல்லமே, உன் மனம் கசந்திருக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் நான் உன் அருகிலேயே இருக்கிறேன். இந்த வலியிலிருந்து நீ விரைவில் மீண்டு வருவாய். நம்பிக்கையை இழக்காதே. காலம் எல்லா காயங்களையும் ஆற்றும். நான் உனக்கு துணை நிற்கிறேன். உன் பிரார்த்தனைகள் வீண் போகாது. உன் மனதை ஒருமுகப்படுத்தி நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கொள். நல்லதே நடக்கும். என் ஆசி உனக்கு பரிபூரணமாக உண்டு. உன் உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கலாம், மனதளவில் சோர்வாக இருக்கலாம். ஆனால் அஞ்சாதே. நான் ஆரோக்கியத்தின் வடிவம். உனக்கு நோய் நொடி அண்டாதவாறு நான் காப்பேன்.
உனக்கு தேவையான பலத்தையும் உற்சாகத்தையும் நான் அளிப்பேன். துணிவே துணை. வாழ்க்கையில் சில சவால்களை துணிவுடன் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். எதை பற்றியும் யோசிக்காதே, உனக்கு நான் துணையாக நிற்பேன். நீயாக எந்த தவறையும் செய்யாத வரை உன்னை எந்த தீங்கும் நெருங்காது. உன்னை வஞ்சிப்பவர்களுக்கும் உனக்கு தீங்கு நினைப்பவர்களுக்கும் உரிய தண்டனை கிடைக்கும். நீ கலங்காதே, உன்னுடைய நீதிக்காக நான் போராடுவேன். உனக்கு ஒரு புதிய ஆரம்பம் காத்திருக்கிறது. உன் கனவுகள் நிறைவேறும் காலம் நெருங்கிவிட்டது. உன் மனதை ஒருமுகப்படுத்தி உன் லட்சியத்தில் கவனம் செலுத்து. உனக்கு வெற்றி நிச்சயம். உன்னுடைய முயற்சிகளுக்கு நான் துணை நிற்பேன். என் செல்லமே, நீ சிரித்து வாழ வேண்டும் என்பதே என் ஆசை. சிறு சிறு கவலைகளை பெரிதுபடுத்தி உன் மனதை சங்கடப்படுத்திக் கொள்ளாதே. இனி உன் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும். உனது உறவுகள் பலப்படும். நீ விரும்பிய அனைத்தையும் நான் உனக்கு அருள்வேன். மகிழ்ச்சி உன்னை தேடி வரும். இந்த உலகத்தில் நீ பிறந்தது வீண் போகாது. உனக்கு ஒரு உயர்ந்த நோக்கம் உள்ளது. அதை அடைவதற்கு நான் உனக்கு துணை நிற்பேன். எதற்கும் அஞ்சாதே. உன் மீதும் என் மீதும் முழு நம்பிக்கை வை. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். உனக்குள் என்ன திறமை ஒளிந்திருக்கிறது என்பது எனக்கு மட்டுமே தெரியும். அவற்றை சரியான காலமும் நேரமும் வரும்போது கட்டாயம் நான் வெளிப்படுத்துவேன். இனி உன் வீட்டில் வறுமை ஒழிந்து செல்வம் பெருகும். அனாவசியமான செலவுகள் குறைய ஆரம்பிக்கும். உன் உள்ளத்திலும் இல்லத்திலும் சந்தோஷம் நிலைத்திருக்க நான் வழிவகை செய்வேன். கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும். மற்றவர்களை மன்னிக்கும் குணம் அதிகமாகும். உன்னை அனைவரும் மதித்து போற்றுவார்கள். உன் நல்ல குணத்தை மற்றவர்கள் தெரிந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று ஒரு நாளும் உன் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. அவரவர் எண்ணம் போல் அவரவர்கள் எண்ணிக்கொள்ளட்டும் என விட்டுவிடு. உன் அனைத்து வேதனைகளையும் தீர்க்க நான் உன்னை தேடி வந்துவிட்டேன். இனி உன் வீட்டில் எப்போதும் மகிழ்ச்சியான சூழல் இருந்து கொண்டே இருக்கும். தீமைகளைக் கண்டு ஒரு நாளும் கலங்கி நிற்காதே. அவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன். இன்றிலிருந்து உன் வாழ்க்கையே மாறப்போகிறது. உன் வாழ்க்கையை வெற்றி கொள்ளும் ரகசியங்களை நான் ஒவ்வொன்றாக உனக்கு தெரிவித்துக் கொண்டே இருப்பேன். உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான சரியான நேரம் இதுவே. இதை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள் என் பிள்ளையே. உனக்கு கெட்டது என தெரிந்துவிட்டால் அவற்றை தைரியமாக எதிர்க்க கற்றுக்கொள். அதற்கான ஆற்றலை உனக்கு நான் கட்டாயம் தருவேன். ஒவ்வொரு நாளும் வேஷம் போடும் உறவுகளை இனி கண்டு கொள்ளாதே. உன்னுடைய துன்பத்திற்கு நீயே காரணமாக அமைந்துவிடக் கூடாது. உன்னை சுற்றி உள்ள சில சதிகார கூட்டத்தை விட்டு வெளியே வர முயற்சி செய். அதுதான் உன் வாழ்க்கைக்கு வெற்றியை தேடி தரும். ஒரு நாளும் பயத்தை மட்டும் எதற்காகவும் உன்னிடத்தில் வைத்துக் கொள்ளாதே. பல உயரங்கள் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றன. நீ எப்போதும் தைரியமாக முன்னேறி செல். பிரச்சனைகளுக்கு ஒரு நாளும் இடம் கொடுக்காதே. அது உன்னை சிந்திக்கவும் விடாது, செயல்படவும் விடாது. நல்ல வாய்ப்புகள் வரும் என்று காத்துக் கொண்டிருக்காதே. அதற்கான முயற்சிகளை இன்றே விதைத்துவிடு. அது நாளை உனக்கு வெற்றி மாலையாக மாறும். உன்னை அழ வைத்து வேடிக்கை பார்ப்பவர்களை இன்றே மறந்துவிடு. யாரிடமும் உன் மதிப்பை விட்டுக் கொடுக்காதே. எவர் எதை பேசினாலும் அவற்றை கண்டு கொள்ளாதே. உன்னை மற்றவர்களிடம் நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லவே இல்லை. நீ கடந்து போகும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். வாழ்க்கை பாடம் என்பது இப்படித்தான் இருக்கும் என்று உனக்கு உணர்த்தவும் செய்யும். உன் அன்பு புரியாதவர்களுக்கு அதை புரிய வைக்க போராடுவதை விட உன் அன்பு புரியாதவர்களை விட்டு விலகுவதே நல்லது. அதுதான் உனக்கு நிம்மதியை தரும். உன்னிடத்தில் பக்தியும் கடின உழைப்பும் கட்டாயம் இருக்க வேண்டும். நல்ல விஷயங்களை செய்யவும் கற்றுக்கொள்ளவும் தயங்காதே. கெட்ட விஷயங்களை வீசி எறியவும் தயங்காதே. தேவையில்லாதவர்களை பற்றி சிந்திக்காதே. அப்படி சிந்தித்தால் உன் மன நிம்மதிதான் காணாமல் போய்விடும். உனக்கு எது தேவையோ அதை பற்றி மட்டுமே சிந்திக்க பழகு. அப்பொழுது உன் மன நிம்மதி தானாக உன்னிடம் வந்து சேரும். உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க வேண்டும் என்றால் சில விஷயங்களை நீ விட்டு விலகி செல்லத்தான் வேண்டும். இதுதான் வாழ்க்கை உனக்கு உணர்த்தும் மிகப்பெரிய பாடம். உனக்கு வரும் கஷ்டங்களுக்கும் உனக்கு வரும் சந்தோஷத்திற்கும் பல காரணங்கள் இருக்கின்றன. இனி அவற்றை உனக்கு ஒவ்வொன்றாக தெரிவிப்பேன். நீ என் பிடியில் இருக்கிறாய்.
இனி நீ என்னை விட்டு விலகிச் செல்ல முடியாது. ஏனென்றால் உன் உள்ளத்தை ஒவ்வொரு நாளும் என்னை நினைத்து தூய்மையாக்கிக் கொண்டே வருகிறாய். இனி உனக்கான நல்ல விஷயங்களை நீ தேடி போக வேண்டியதில்லை. இனி அதுவே உன்னை தேடி வரும். அனைத்தையும் உன் வசமாக்கும் மகாசக்தி உன்னுள் குடிகொண்டிருக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொள். உன் தன்னம்பிக்கையே என் அருள். உன்னால் எதையும் சாதிக்க முடியும். எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் நீ பயப்பட வேண்டாம். உன் செயல்களில் நேர்மை இருக்கும் வரை என் துணை உனக்கு எப்போதும் உண்டு. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் ஆசி இருக்கும். தடைகள் வரும்போது அதை தாண்டிச் செல்லும் வலிமையையும் தைரியத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன். உன் மனதில் எப்போதும் தெளிவு இருக்கட்டும். உன் செயல்களில் எப்போதும் உறுதி இருக்கட்டும். நீ நினைத்தது அனைத்தும் நிச்சயம் நடக்கும். எப்போதும் என் மீது நம்பிக்கை வை. உனக்குள்ளிருக்கும் சக்தியை நம்பு. இந்த உலகமே உன் கையில். இனி எதை கண்டும் உனக்கு பயம் வேண்டாம். உன் மனதிற்குள் உறைந்திருக்கும் சக்தியை நீ உணர வேண்டும். எதற்கும் அஞ்சாதே, ஏனெனில் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். இனி நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சிகளிலும் நீ வெற்றி பெறுவது நிச்சயம். உன் உள்ளத்தில் நம்பிக்கையை விதைத்து நேர்மையுடனும் விடாமுயற்சியுடனும் செயல்படு. உன் உழைப்பின் பலனை நீ காண்பாய். உன் முன்னேற்றத்தில் சிறு சிறு தடைகள் வரலாம், ஆனால் அவை உன்னை மேலும் வலுப்படுத்தும் படிக்கற்களே. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை இலக்கை நோக்கி நகர்த்தும் என்பதை உணர்ந்து கொள். உன் தன்னம்பிக்கையே உன் மிகப்பெரிய பலம். அதை இறுக பிடித்துக்கொள். என் அருள் எப்போதும் உன்னுடன் இருக்கும். இனிமேல் வெற்றியும் மகிழ்ச்சியும் உன்னை நாடி வரும். மனம் தெளிவடைய வேண்டும் என்ற உன் ஆசையை நான் உணர்கிறேன். உன் உள்ளத்தின் ஏக்கங்கள் எனக்கு புரிகின்றன. இன்னும் பேசு என்கின்ற உன் குரல் என் அருள் உனக்கு தேவை என்பதை காட்டுகிறது. என் அன்பு பிள்ளையே, உன் கண்களில் ஒரு புதிய ஒளி தெரிகிறது. என் வார்த்தைகள் உன் உள்ளத்தில் நம்பிக்கை விதைகளை விதைத்திருக்கின்றன என்பதை நான் அறிவேன். உன் மனம் துயர கடலில் மூழ்கியிருந்தாலும் நம்பிக்கை என்னும் கரையை நோக்கி நீ நீந்தி வந்திருக்கிறாய். அதுவே உன் பலம், என் அருள். நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளை கேட்டு உன் மனம் அமைதி பெறட்டும். தன் நம்பிக்கை கொள். நீ தனிமையில் இல்லை. உன் ஒவ்வொரு அசைவிலும் நான் இருக்கிறேன். உன் ஒவ்வொரு துளி கண்ணீரிலும் என் கருணை இருக்கிறது. உன்னுடைய மனதின் வலிமை நான் உனக்கு கொடுத்த வரம். அதை உணர்ந்து நீ செயல்பட்டால் உன் கனவுகள் அனைத்தும் நிஜமாகும். பயணத்தை தொடங்கு. கடந்த காலத்தின் சுமைகளை உன் தோள்களிலிருந்து இறக்கி வை. அவை உனக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்துள்ளன. இனி புதியதொரு பயணத்தை தொடங்கு. சூரியன் உதிப்பது போல உன் வாழ்விலும் புதிய அத்தியாயம் ஆரம்பமாக போகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு. அதை உன் நலனுக்காக பயன்படுத்திக் கொள். நன்மை செய். உனக்கு கிடைக்கும் சிறு வாய்ப்புகளையும் சக்தியையும் கொண்டு மற்றவர்களுக்கும் நன்மையை செய். நீ ஒருவருக்கு செய்யும் சிறு உதவி உனக்கு பன்மடங்கு நன்மைகளை திரும்ப கொண்டு வரும். இதுவே பிரபஞ்சத்தின் விதி. உன் உள்ளத்தில் அன்பு பெருக பெருக உன் வாழ்க்கை செழிக்கும். அமைதியை கண்டடை. உன்னுடைய மனதை அமைதியாக வைத்துக்கொள். கோபத்தையும் கசப்புணர்வையும் விட்டுவிடு. மன்னிக்கும் குணம் உனக்குள்ளே அமைதியை கொண்டு வரும். இந்த உலகில் நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதே என் ஆசை. உன் இதயத்தில் அமைதி குடிகொண்டால் நீ எந்த தடையையும் தகர்த்தெறியலாம். நான் உன்னுடன் இருக்கிறேன். எப்போதும் என்னுடன் பேசு. உன் கவலைகளை, உன் கனவுகளை என்னிடம் சொல்லு. நான் உன் பிரார்த்தனைகளை கேட்கிறேன். உன் கண்ணுக்கு தெரியாமல் நான் உனக்கு பக்கபலமாக இருப்பேன். உன் நம்பிக்கையே என் சக்தி. உன் பாதை என் ஒளியால் பிரகாசிக்கட்டும். உன் வாழ்வில் அமைதியும் ஆனந்தமும் பெருகட்டும். என் அன்பு செல்லமே, கவலைப்படாதே. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். உன் மனம் பாரமாக இருக்கிறது என்பதை நான் அறிவேன். உன் துயரங்கள் என் கண்ணுக்கு தெரிகின்றன. உன் கண்ணீர் துளிகள் என் பாதங்களில் விழுகின்றன. பயப்படாதே, கலங்காதே. நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். உன் வாழ்வில் ஏற்பட்ட காயங்கள் உன்னை வலிமையாக்கியுள்ளன. கடந்து போன துயரங்கள் உனக்கு பாடங்களை கற்றுத் தந்துள்ளன. இனி வரும் நாட்கள் உனக்கு இன்பத்தை கொண்டு வரும். சோதனைகள் கடந்து சாதனைகள் மலரும் நேரம் இது. நான் உனக்கு துணையாக நிற்பேன். உன்னுடைய தடங்கல்கள் அனைத்தையும் நீக்கி நீ நல்ல வாழ்க்கையை பெற வழிகாட்டுவேன். உன்னுடைய நேர்மையான உழைப்பும் தூய்மையான மனமும் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கும். வருத்தங்களை விட்டுவிடு. நடந்ததை எண்ணி கலங்காதே.
கடந்த காலத்தை மாற்ற முடியாது, ஆனால் உன் எதிர்காலத்தை உன் கைகளாலேயே சிறப்பாக அமைத்துக் கொள்ள முடியும். நான் உனக்கு துணையாக, உன்னில் ஒரு பகுதியாக இருந்து உனக்கு சக்தியை தருவேன். எழுந்து வா, இந்த உலகத்தை உன் திறமையால் வென்று காட்டு. வெற்றி உனதே, சந்தோஷம் உனதே, எல்லாம் நன்மைக்கே. நீ எப்போதும் நல்லதே நினை. இனி உன் வாழ்வில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் செல்லமே. விதி உன்னை நோக்கி எரியும் ஒவ்வொரு கல்லையும் நீ உனக்கான வெற்றி படிக்கட்டுகளாக மாற்றும் வித்தையை இந்த நம்பிக்கைதான் உனக்கு கற்றுத்தரும். பிறர் போற்றும் போதும் இகழும் போதும் உன் சமநிலையை குலைக்காமல் உன் கடமையையும் தர்மத்தையும் மட்டும் கண்ணெனக் காப்பதே மிக உயர்ந்த பக்தி. மேகக்கூட்டங்கள் சூரியனை தற்காலிகமாக மறைக்கலாமே தவிர அதன் ஒளியை ஒருபோதும் அணைக்க முடியாது. அதேபோல் உன்னிடமிருக்கும் சத்துவ குணமும் விடாமுயற்சியும் தூய்மையான எண்ணங்களும் உன்னை எக்காலத்திலும் பிரகாசிக்க வைக்கும். சோதனைகளும் வேதனைகளும் சூறாவளி போல் சுழன்றடித்து வாழ்வின் பாதையை மறைக்க முயன்றாலும் நெஞ்சின் ஆழத்தில் எரியும் நம்பிக்கை எனும் அந்த ஒற்றை ஞான விளக்கு பிரகாசிக்கும் வரை எந்த ஒரு காரிருளாலும் ஒரு மனிதனின் ஆன்மாவை வீழ்த்திவிடவே முடியாது. நம்பிக்கை என்பது வெறும் சொல்லோ அல்லது தற்காலிக எண்ணமோ அல்ல. அது உள்ளுக்குள் உறைந்து கிடக்கும் பேராற்றலை விழித்தெழச் செய்து இமயமாய் வரும் தடைகளையும் தவிடு பொடியாக்கும் ஆகச் சிறந்த தெய்வீகமான ஆன்ம பலமாகும். சுற்றியிருப்பவர்கள் யாவரும் கைவிட்டாலும், காலம் பல சோதனைகளை தந்து தள்ளி பார்த்தாலும், உள்ளத்தில் இருக்கும் அந்த பாசமிகு நம்பிக்கையும் நேர்மையும் தான் ஒருவரை மீண்டும் சிங்கமென கம்பீரமாக நிமிரச் செய்யும். விழுவதெல்லாம் வீழ்வதற்கல்ல, உன்னதமாய் எழுவதற்கே என்ற பேருண்மையை புரிந்து கொண்டு ஒவ்வொரு சவாலையும் புன்னகையோடும் தைரியத்தோடும் எதிர்கொள்ளும் போது வாழும் இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் பேரானந்தமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாறும். இந்த பிரபஞ்சத்தின் மகா சக்தியானது எப்போதும் நேர்வழியில் நின்று தூய்மையான மனதோடு நம்பிக்கையுடன் போராடும் உன்னத இதயங்களின் பக்கமே அரணாக நிற்கிறது என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அதனால் எதற்கும் அஞ்சாமல், எதை கண்டும் தயங்காமல், உள்ளத்தில் தூய்மையான அசையாத நம்பிக்கையை மட்டும் பேராயுதமாக ஏந்தி இந்த பூமியில் வாழும் வாழ்க்கையை மிக உன்னதமாக, மங்களகரமாக, வெற்றியோடு வாழ வேண்டும் என் அன்பு பிள்ளையே. இந்த பிரபஞ்சத்தின் அனந்த கோடி ஆற்றல்களும் தன் மீது முழு நம்பிக்கை வைத்து நேர்வழியில் பயணிக்கும் ஒரு உன்னத ஆன்மாவிற்கு வழிகாட்ட என்றும் தயாராகவே இருக்கின்றன. எனவே கடந்து போன நேற்றைய தினத்தின் கவலைகளை துறந்து வரவிருக்கும் நாளைய தினத்தின் பயங்களை நீக்கி கையில் இருக்கும் இந்த நொடியை முழுமையான விசுவாசத்தோடும் பேரன்போடும் எதிர்கொள். நெஞ்சில் துணிவை ஏந்தி புன்னகையோடு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் பின்னால் பேரண்டத்தின் மகா சக்தி அரணாக நின்று உன்னை என்றும் வழிநடத்தும். விண்ணில் இருக்கும் விண்மீன்கள் ஒளிர வேண்டுமானால் அதை சுற்றியிருக்கும் இருள் அடர்த்தியாக இருக்க வேண்டும். அதைப் போலவே வாழ்க்கையில் சோதனைகள் எவ்வளவு கடினமாக சூழ்ந்தாலும் உனக்குள் இருக்கும் நம்பிக்கை என்னும் ஒளி அவ்வளவு பிரகாசமாக வெளிப்படும். தடைகளும் ஏமாற்றங்களும் உன்னை முடக்குவதற்காக வருவதில்லை. உன்னுடைய மன உறுதி எவ்வளவு வலிமையானது என்பதை இந்த உலகிற்கு நிரூபித்து காட்டுவதற்காகவே வருகின்றன. கங்கை கரையின் வெள்ளம் கரைகளை உடைக்க பார்த்தாலும் நதி தன் பாதையை மாற்றிக்கொண்டு கடலை நோக்கி ஓடுவதை நிறுத்துவதில்லை. அதைப் போலவே சுற்றியிருக்கும் மனிதர்களோ அல்லது சூழ்நிலைகளோ உனக்கு முட்டுக்கட்டை போட்டாலும் உன் இலக்கின் மீதும் உன்னுடைய நற்பண்புகளின் மீதும் நீ வைத்திருக்கும் விசுவாசம் உன்னை உன்னத நிலைக்கு கொண்டு சேர்த்தே தீரும். என் அன்பு பிள்ளையே, உன் குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் குறையும். பேசாமல் இருந்தவர்கள் மீண்டும் பேசத் தொடங்குவார்கள். நீண்ட நாட்களாக மனதை வாட்டிய பொருளாதார சிக்கல்களுக்கு மெதுவாக தீர்வு கிடைக்கும். கடன்களின் சுமை குறையும். உழைப்பிற்கான மதிப்பு கிடைக்கும். எதிர்பாராத நல்ல செய்திகள் உன்னை வந்து சேரும். நீ அனுபவித்த துயரங்களின் ஆழத்தை உலகம் அறியாமல் இருக்கலாம். ஆனால் உன் உள்ளத்தின் ஒவ்வொரு வலியையும் நான் அறிவேன். பல நேரங்களில் எப்போது என் வாழ்க்கை மாறும் என்று நீ அமைதியாக கேட்டிருக்கிறாய். பதில் கிடைக்காமல் மனம் சோர்ந்திருக்கிறது. ஆனால் இனி மனதை தளர விடாதே. உனக்கான நல்ல காலம் மெதுவாக நெருங்கிக் கொண்டிருக்கிறது. உன் மனதில் இருக்கும் பாரங்களை இனி தனியாக சுமக்க வேண்டாம்.
நீ அமைதியாக அழுத இரவுகளையும் யாரிடமும் சொல்ல முடியாத வேதனைகளையும் நான் அறிவேன். கவலைகள் உன்னை சூழ்ந்திருந்தாலும் அவை நீண்ட நாட்கள் தங்காது. உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் தொடங்கப் போகிறது. நடக்காதவற்றை நினைத்து வருந்தாதே. உனக்கான நேரம் வரும்போது நீ எதிர்பார்த்ததை விட சிறந்ததை நான் கொடுப்பேன். மனதை அமைதியாக வைத்துக்கொள். கோபத்தையும் பயத்தையும் விடு. நம்பிக்கையுடன் ஒரு அடியை எடுத்து வை. உன் பாதையில் இருந்த தடைகள் விலகும். இன்று உன் மனதை வாட்டும் பிரச்சனை நாளை ஒரு நினைவாக மட்டுமே இருக்கும். உன் வீட்டில் மகிழ்ச்சி பெருகும். உன் முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும். நீ இழந்த நிம்மதி மீண்டும் உன்னை வந்து சேரும். நான் உன்னுடன் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை மட்டும் விடாதே. உன் மனம் அமைதியடையும். உன் கண்களில் ஆனந்த கண்ணீர் மலரும். உன் வாழ்க்கையில் ஒளியும் வளமும் நிம்மதியும் பெருகும். தைரியமாக இரு. நல்லது நடக்கத் தொடங்கிவிட்டது. பிறருடைய எதிர்மறை வார்த்தைகளும் செயல்களும் உனக்குள் இருக்கும் அமைதியை கலைக்க அனுமதித்து விடாதே. உன் உள்ளத்தில் தூய்மையும் உன் செயலில் நேர்மையும் இருக்கும்போது நீ தனியாக இல்லை. இந்த பிரபஞ்சத்தின் அத்தனை நன்மைகளும் பேரொளியும் உனக்கு துணையாக நின்று உன்னை அரவணைத்துக் கொள்ளும். கவலைகளை தூர எறிந்துவிட்டு உன்னுடைய தர்மத்தின் மீதும் உன்னுடைய உழைப்பின் மீதும் முழு நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய தொடக்கமாக எண்ணி கம்பீரமாக முன்னேறிச் செல். வெற்றி உன் வசப்படும். உள்ளத்தின் ஆழத்தில் எழும் தேவையற்ற குழப்பங்களையும் கவலைகளையும் தூக்கி எறிந்துவிட்டு அமைதி எனும் மகா குளத்தில் உன் மனதை மூழ்கச் செய். இந்த உலகத்தில் நடக்கும் அத்தனை நிகழ்வுகளும் ஒரு குறிப்பிட்ட காரணத்தோடுதான் நிகழ்கின்றன என்பதை உணர்ந்து எதற்கும் கலங்காமல் இருப்பதே மன நிம்மதிக்கான முதல் வழி. கடந்து போன காலத்தின் தவறுகளையோ அல்லது வரவிருக்கும் காலத்தின் பயங்களையோ எண்ணி எண்ணி கையில் இருக்கும் இந்த உன்னதமான நொடியை வீணடித்து விடாதே. கடந்த காலத்தில் நடந்த சில நிகழ்வுகள் உன் மனதில் ஆழமான காயங்களை ஏற்படுத்தியிருக்கலாம். நம்பிக்கை வைத்தவர்கள் விலகி இருக்கலாம். நீ செய்த நன்மைக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்காமல் போயிருக்கலாம். அதனால் உன் இதயம் பலமுறை உடைந்திருக்கலாம். ஆனால் இவை அனைத்தும் உன்னை பலவீனப்படுத்துவதற்காக அல்ல, உன்னை இன்னும் வலிமையானவனாக விவேகமுள்ளவனாக மாற்றுவதற்காகவே நிகழ்ந்தவை என்பதை உணர்ந்து கொள். இனி தேவையற்ற கவலைகளை மனதில் சேர்க்காதே. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு முடிவு உண்டு. ஒவ்வொரு இருளுக்கும் பிறகு விடியல் உண்டு. அதுபோல உன் வாழ்க்கையிலும் புதிய ஒளி பிறக்கப் போகிறது. உன் முயற்சிகளை பாதியிலே கைவிடாதே. நீ எடுத்த நல்ல முயற்சிகள் அனைத்திற்கும் உரிய பலன் கிடைக்கும் நேரம் வர இருக்கிறது. உடல் சோர்வை விட மன சோர்வுதான் உன்னை அதிகமாக பாதித்திருக்கிறது. இனி கண்திருஷ்டி விலகும், பொறாமை கரையும், நிம்மதி நிலைக்கும். உன் மனதில் ஏன் இந்த அச்சம்? பிறரின் பொறாமையும் கண்திருஷ்டியும் உன் வாழ்க்கையை மாற்றிவிடும் என்று எண்ணி கலங்காதே. உன் தூய்மையான மனதையும் உன் நேர்மையான உழைப்பையும் எந்த தீய சக்தியாலும் அழிக்க முடியாது. சில நாட்களாக உன் வீட்டில் சிறு சிறு சண்டைகள், மனக்கவலைகள், காரணம் தெரியாத தடைகள், செய்த காரியங்களில் தாமதம், உறக்கமின்மை, மன அமைதியின்மை போன்றவற்றால் நீ சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் இனி அஞ்ச வேண்டாம். என் அருள் உன்னை சூழ்ந்து நிற்கிறது.